வணக்கம் மக்களே! குடும்பத் தலைவிக்கு உதவித்தொகை ரூ. 2,500 இந்த 3 வகையான ரேஷன் அட்டை தான் கிடைக்கப் போகுது. இந்த மாசம் 15ஆம் தேதி பெண்களுடைய வங்கிக் கணக்குல உதவித்தொகையானது தமிழக அரசே டெபாசிட் செய்யப் போறாங்க. அது எந்தெந்த வகையான ரேஷன் அட்டைக்கெல்லாம் 100% கிடைக்கப் போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது தவிர தமிழக அரசானது இன்னும் 2 நாட்கள்ல ரூ. 2,000 பார்த்தீங்கன்னா டெபாசிட் செய்யப் போறாங்க. இது வேற ஸ்கீம் மூலியமா பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல எப்படி பயன்பெறணும்? இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்? இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன? யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகுது? அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, வீடியோவோட பாதிக்கு மேல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும் தான் புரியும். நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்டங்கள், உதவித்தொகைகள் பற்றிய தகவல் எல்லாமே கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் குடுத்துக்கோங்க. தமிழக அரசு இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் ரூ. 2,500 உதவித்தொகை வழங்கப்படும்னு சொல்றாங்க. அது எந்தெந்த வகையான ரேஷன் அட்டை அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அனைத்து குடும்பத் தலைவிக்குமே மாதந்தோறும் ரூ. 2,500 வழங்கப்படும்னு தேர்தல் வாக்குறுதியில பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும் தான் குடுப்போம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுலயும் இந்த வகையான ரேஷன் அட்டைக்கு மட்டும் தான் முன்னுரிமை கொடுத்து வழங்கப்படும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைன்னு பார்த்தீங்கன்னா, என்பிஹெச்ஹெச்ன்னு சொல்லக்கூடிய நான் பிரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட். இது பார்த்தீங்கன்னா முன்னுரிமை உள்ள ரேஷன் அட்டைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வழக்கமா இலவசமா அரிசி, பாம் ஆயில், சர்க்கரை இது போன்று பார்த்தீங்கன்னா வழங்குவாங்க. 2வது அட்டை பிஹெச்ஹெச்ன்னு சொல்லக்கூடிய பிரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட். இந்த வகையான ரேஷன் அட்டையும் பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டு கீழ உள்ள மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வழங்குவாங்க. இதுவுமே முன்னுரிமை உள்ள ரேஷன் அட்டை தான். இந்த வகையான ரேஷன் அட்டை வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 2,500 உறுதியாக கிடைக்கும். அடுத்ததாக அந்தியோதயா, அன்ன யோஜனான்னு சொல்லக்கூடிய ஏஏஒய் வகையான ரேஷன் அட்டை. அதாவது மத்திய அரசின் கீழ் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் அட்டை இயங்குது. இந்த ரேஷன் அட்டைக்கு மட்டும் தான் 35 கிலோ இலவசமா அரிசி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மாதம் மாதம் குடுக்குறாங்க. ஸோ இந்த 3 வகையான ரேஷன் அட்டை தான் முன்னுரிமை குடுத்து இந்த உதவித்தொகை பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய ஃபோட்டோவுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்ட்ல இந்த 3 குறியீடு இருக்கா அப்படிங்கிறத நீங்க தெளிவா மென்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இது போக பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 வகையான ரேஷன் அட்டை இருக்கு. அதாவது சர்க்கரை ரேஷன் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா, கிடைக்குமான்னு தொடர்ந்து நெறைய பேர் கேட்குறீங்க, சந்தேகம் இருக்கு. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. அரசு ஊழியர்கள் வச்சிருக்கக்கூடிய ரேஷன் அட்டை பார்த்தீங்கன்னா, ஐடி ப்ரூஃபா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதில பார்த்தீங்கன்னா, பயன்பெற முடியாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்ல பயன்பெற முடியாது அப்படிங்கிறத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 21 வயது முதல் 60 வயது வரை உள்ள பெண்கள் மட்டும் தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். அதுவும் இந்த 3 வகையான ரேஷன் அட்டை இருந்தா மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். ஒருவேள 60 வயதுக்கு மேற்பட்ட மூதாட்டிகள் இருந்தாங்க அப்படின்னா, அவர்கள் இந்த ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஆல்ரெடி நீங்க இந்த ஸ்கீம்ல பணம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கூட, இனிமேல் வந்து உங்களுக்கு ரூ. 2,500 கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அவர்களுக்கு எல்லாமே முதியோர் பென்ஷன் பார்த்தீங்கன்னா, ஓஏபி பணம் மூலியமா குடுத்துட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து தனி ஸ்கீம் மூலியமா ரூ. 3,000 பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கான பணிகள் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு தமிழக அரசானது இந்த 3 வகையான ரேஷன் அட்டைக்கு மட்டும் தான் முன்னுரிமை கொடுத்து வச்சிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை ஸ்கீமுக்கான புதிய பட்டியல் பார்த்தீங்கன்னா, மறுசீரமைப்பு செஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல நெறைய பேருடைய பெயர் அப்படிங்கிறது லிஸ்ட்ல இருந்தே தூக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி இதுவரைக்கும் நீங்க பணம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கூட 60 வயதுக்கு மேற்பட்டிருந்தீங்க அப்படின்னா, இனிமேல் உங்களுடைய பெயர் அந்த லிஸ்ட்ல இருந்து வெளியேற்றப்படும். அதே மாரி இறந்தவர்களுடைய பெயர இந்த பட்டியல்ல இருந்து நீக்குறாங்க. ரேஷன் கார்ட்ல இருந்து முழுமையா பார்த்தீங்கன்னா நீக்குறாங்க. புதிதாக பார்த்தீங்கன்னா, திருமணமானவர்கள் இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அவர்களுமே இந்த ஸ்கீம்ல வந்து சேர்றதுக்கு லிஸ்ட்ல வந்து புதிய பெயர்கள்லாம் சேர்க்கிறாங்க. எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்ல 70,00,000 பேர வந்து இனிமேல் சேர்க்க போறாங்களாம். அதனால புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கவங்க, புதிதாக திருமணமானவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த விண்ணப்ப படிவத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசானது அதிகாரப்பூர்வ விண்ணப்பம் அப்படிங்கிறது இன்னும் வெளியிடல. அதுவுமே தயார் நிலையில தான் இருக்கு. ஸோ அதற்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம். லிஸ்ட்ட வந்து மறுசீரமைப்பு செஞ்சு நாங்க புதிய பட்டியல் பார்த்தீங்கன்னா வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிற பெயர மாண்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு மாத்திருக்காங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறமா புதிதாக விண்ணப்பிக்கவங்க எல்லாமே விண்ணப்பம் வரும். அதுக்கப்புறம் விண்ணப்பிச்சுக்கலாம். இப்போதைக்கு ஆல்ரெடி இந்த ஸ்கீம்ல பணம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே தொடர்ந்து அதே பேங்க் அக்கவுண்ட்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொடர்ந்து பணம் வரும். ஸோ நீங்க வந்து இது புதிதாக விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கிய அறிவிப்பு. ஸோ ஆல்ரெடி தமிழக அரசானது ஸ்டாலின் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் மூலியமாக மாதம் ரூ. 2,000 வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா, போன மாசம் இந்த ஸ்கீமுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாசமும் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஸ்கீம் மூலியமாக ரூ. 1,000 குடுக்க போறாங்க. தமிழ் புதல்வி அதாவது புதுமை பெண் திட்டத்தின் மூலியமா பார்த்தீங்கன்னா, ரூ. 1,000 குடுக்க போறாங்க. மொத்தம் ரூ. 2,000. இந்த தமிழ் புதல்வன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு இருக்காங்க. கல்லூரியில் படிக்கக்கூடிய 1ஆம் ஆண்டு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, முடிக்கிற வரைக்குமே இறுதி ஆண்டு வரைக்குமே இந்த ஸ்கீம் மூலியமா ரூ. 1,000 மாதம் மாதம் வாங்க முடியும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க கல்லூரியிலேயே வந்து விண்ணப்பிக்க முடியும். அதாவது இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படிங்கிறது, உங்களுடைய படிச்ச சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, 12தோட டிசி, மார்க் ஷீட்டு, 10த் மார்க் ஷீட்டு, அதே மாரி 6ஆம் வகுப்புலருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே நீங்க அரசு பள்ளியில தான் படிச்சிருக்கீங்க.
கவர்மெண்ட் உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க விண்ணப்பிக்க முடியும். அதுக்கு உங்களுடைய கல்லூரிகளே பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் வாங்கி ஒரு டைம் நீங்க ஃபில் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா போதும். தொடர்ந்து உங்களுக்கு மாதம், மாதம் பேங்க் அக்கவுண்ட்லயே பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிரும். அதே மாரி புதுமை பெண் ஸ்கீம் மூலியமாவும் பார்த்தீங்கன்னா, கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 அப்படிங்கிறது தொடர்ந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ போன மாதம் முதல் வரைக்குமே இதுக்கான வரவு அப்படிங்கிறது வங்கி கணக்குல வரவு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10த் மார்க் ஷீட்டு, அதே மாரி 12த் மார்க் ஷீட்டு, 12த் டிசி, அதே மாரி 6ஆம் வகுப்புலருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே நீங்க அரசு பள்ளியில தான் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான டிசி சர்டிஃபிகேட்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, இதனுடைய ஜெராக்ஸு, பேங்க் பாஸ்புக்கு, அப்புறம் ஆதார் கார்டு, உங்களுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாம் நீங்க உங்களுடைய கல்லூரியிலேயே குடுத்து, நீங்க ஒன்ஸ் விண்ணப்பிச்சீங்க அப்படின்னா, நீங்க எங்கேயுமே அலைய தேவையில்ல. நேரடியா உங்களுடைய வங்கி கணக்கிலேயே மாதம், மாதம் ரூ. 1000 அப்படிங்கிறத டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்தவர் பார்த்தீங்கன்னா, இது வந்து மாதம், மாதம் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய விஜய் அவர்களுமே போன மாசம் வரைக்குமே கிரெடிட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த மாசம் வருமா அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உரிமை தொகை சம்பந்தமாக ரீசென்ட்டா ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. அதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாவேகா அரசு பொறுப்பேற்ற பின் முதலாக அமைச்சரவை கூட்டம் ஜூன் 5ஆம் தேதி நடைபெற்றது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாகவும், குறிப்பாக மகளிருக்கு மாதம் ரூ. 2500 திட்டம் குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தாவேகா ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா ஜூன் 5ஆம் தேதி முதலா அமைச்சரவை கூட்டம் எல்லாமே நடந்துச்சு. அதில முக்கியமா இந்த மகளிர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ரூ. 2500 திட்டம் பத்தி பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஆலோசனை பார்த்தீங்கன்னா எடுக்கப்படும் அப்படின்னு தகவல் வெளியாகிட்டு இருந்துச்சு. ஸோ இதில இந்த மாசம் ஜூன் 15ஆம் தேதி பெண்களுடைய வங்கி கணக்கில் பார்த்தீங்கன்னா, உரிமைத் தொகை எவ்வளவு டெபாசிட் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவலுமே அதில வந்து ஆலோசனை பண்ணியிருப்பாங்க. அதாவது ஏற்கனவே வழங்கக்கூடிய ரூ. 1000 கொடுக்க போறாங்களா? இல்லன்னா புதிதாக பார்த்தீங்கன்னா ரூ. 2500 அமல்படுத்த போறாங்களா? அப்படிங்கிறத இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அறிவிப்பாங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் பற்றி ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. தேர்தலின் போது தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளில் 200 யூனிட் இலவச மின்சாரம், குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்டவை அமல்படுத்தப்பட்டன. அதாவது தாவேகா ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து இந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் குறித்து தான். அதாவது இதுவரைக்கும் 500 யூனிட் பயன்படுத்தக்கூடிய எல்லா நபர்களுக்குமே 200 யூனிட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இலவசமா பயன்பெற முடியும். அதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க கட்டணம் செலுத்தணும். அதுலயும் ஏற்கனவே 100 யூனிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலவசமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. கூடுதலா 100 யூனிட் பார்த்தீங்கன்னா இலவசமா வந்து கிடைக்குது. இதனால நெறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் அப்படிங்கிறது மிச்சமாகும். ஏன்னா இன்னைக்கு 200 யூனிட்டுக்கு மேல போணுச்சு அப்படின்னா, ஒரு யூனிட்டுக்கு காசு அப்படிங்கிறதே அதிகமா தான் செலவழிக்கிறாங்க. அதே மாரி சிறு, குறு விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு தேர்தல் வாக்குறுதியா சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா குறு விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பயிர்க்கடன் அப்படிங்கிறத தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா, சிறு விவசாயிகளுக்கு எல்லாமே தள்ளுபடி பண்ணலாமா அப்படிங்கிறத அதாவது ஆலோசனை அப்படிங்கிறது பண்ணிட்டு, பிறகு பார்த்தீங்கன்னா, முழுமையான முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற மாரி ஒரு பக்கம் அந்த வட்டாரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மகளிருக்கு மாதம் ரூ. 2500 உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அமல்படுத்த வேண்டியுள்ளது. இவை குறித்து மேலும் தாக்கல் செய்ய வேண்டிய முழு பட்ஜெட்டையும் அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும் என தெரிகிறது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்பு மகளிருக்கு மாதம் ரூ. 2500 திட்டம் குறித்து அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது ஏற்கனவே அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அமைச்சரவை கூட்டம் முடிஞ்சு நாங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா போடுவோம். அதுக்கப்புறம் தான் இந்த ரூ. 2500 பெண்களுடைய வங்கி கணக்கில் நாங்க முழுமையாக வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அமைச்சரவை கூட்டத்தில என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, எந்தெந்த ஸ்கீமுக்கு எந்தெந்த பணம் பார்த்தீங்கன்னா குடுக்கணும். அதாவது ஆல்ரெடி தேர்தல் வாக்குறுதியாக சொன்ன எல்லா ஸ்கீமுக்கு உதாரணமா இந்த ரூ. 2500 உதவித்தொகையாகட்டும், அதே மாரி இந்த 200 யூனிட் மின்சாரமாகட்டும், பயிர்க்கடன் தள்ளுபடியாகட்டும், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிற முடிவு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதே மாரி இந்த ரூ. 2500 அப்படிங்கிறது இந்த ஜூன் மாசத்துக்கு வழங்கப் போறதுக்கான முடிவுமே எடுத்திருப்பாங்க. முழுமையான தொகை வழங்கப் போறாங்களா? இல்ல ரூ. 1000 வழங்கப் போறாங்களா? இல்ல 1500 வழங்கப் போறாங்களா? அப்படிங்கிறது விஜய் அவர்கள் இன்னும் ஓரிரு நாட்கள்ல பார்த்தீங்கன்னா தெளிவாக அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் முழுமையான தகவல் நமக்கு கிடைக்கும். தாவேகா அரசு பொறுப்பேற்றது முதல் மகளிர் உரிமைத் தொகை ரூ. 2500 எப்போது உயர்த்தப்படும் என்பதுதான் பெண்களின் பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆனால் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 உரிமைத் தொகையாக வழங்கப்பட்டு வரும். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருந்தார். அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்ச இந்த உரிமைத் தொகை ஸ்கீமுக்கு மாதம் மாதம் ரூ. 1000 குடுத்துட்டு இருந்தாங்க. அத ரூ. 2500 நாங்க மாசம் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிதி நிலைமை சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுகிறது. அதே மாரி யார் யாருக்கெல்லாம் குடுக்கணும் அப்படிங்கிற முன்னுரிமை குடுத்து, அதற்கான லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, மறுசீரமைப்பு செய்யணும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அதே மாரி பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா, ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இப்போதைக்கு ஒதுக்கியிருக்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 1000 வழங்குறதுக்கு மட்டும் தான். இனிமேல் ரூ. 2500 வழங்கணும் அப்படின்னா, இனி வரக்கூடிய பட்ஜெட்ல தாக்கல் செஞ்சா மட்டும் தான் முடியும். அதுக்கான டைம் அப்படிங்கிறது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. மற்றும் பிற டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, முக்கியமா தேர்தல் வாக்குறுதி அறிவிச்சிருக்கக்கூடிய எல்லா ஸ்கீமுக்குமே தனித்தனி நிதி பார்த்தீங்கன்னா ஒதுக்கணும். இப்போதைக்கு போட்டு தான் வச்சிருக்காங்க. பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் இவங்க சொன்ன எல்லா வாக்குறுதியுமே நிறைவேத்துறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்கு.
அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் மாணவர்களின் சேர்க்கை விகிதம் மிகவும் குறைவாக இருப்பதை உணர்ந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களின் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்காக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டமாக மாற்றப்பட்டது. அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த அனைத்து மாணவர்களுக்கும் இளங்கலை பட்டப்படிப்பு டிப்ளமோ மற்றும் ஐடிஐ படிப்புகள் தடையின்றி முடிக்கும் வரை மாதம் ரூ. 1000 அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். வேறு ஏதேனும் உதவித்தொகையாக பெற்று வருபவராக இருப்பினும் இத்திட்டத்தில் பயன்பெற தகுதியுடையவராவார். அதாவது வேற ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா நீங்க பயன்பெற்றுட்டு இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலியமாக ரூ. 1000 மாதம் வாங்கிக்கலாம். புதுமை பெண் ஸ்கீமுக்கும் சேம் கான்செப்ட் தான். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளாக இருந்தால் அவசியம் கட்டாயம் கிடைக்கும். அரசு பள்ளிகள் என்பது பஞ்சாயத்து யூனியன் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள், ஆதிதிராவிடர் நடுப்பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், பழங்குடியினர் நலப்பள்ளிகள், கள்ளர் சீர்மரபினர் பள்ளிகள், பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலப்பள்ளிகள், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள், சமூக பாதுகாப்புத்துறை பள்ளிகள் போன்றவற்றில் பயிலும் மாணவிகளுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய இயலும். இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் ஆர்டிஇ மூலமாக 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழக தனியார் பள்ளிகளில் பயின்ற மாணவியர் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்றதால் இத்திட்டம் மூலம் பயனடைய முடியும். ஸோ இவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி, அறிவியல், தொழில்முறை படிப்புகள், துணை மருத்துவம், டிப்ளமோ, ஐடிஐ, இளங்கலை மற்றும் முதுகலை இணைந்த படிப்புகள் ஆகியவற்றில் மேற்படிப்பை தொடர விரும்பும் மாணவியருக்கு அப்படிற்கான உதவித்தொகையாக மாதம் ரூ. 1000 வழங்கப்படும். ஒரே வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாணவியர் இருந்தாலும் இந்த திட்டத்தின் கீழ் உதவி பெறலாம். கல்லூரியில் சென்று பயிலும் மாணவியருக்கே இந்த உதவித்தொகை வழங்கப்படும். அஞ்சல் வழி கல்வி அல்லது அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் படிப்பவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற இயலாது. வேறு திட்டங்களின் கீழ் நிதியுதவி பெறும் மாணவியருக்கு கூடுதலாக இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற இயலும் என்பது இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாகும். ஏற்கனவே உயர்கல்வியில் சேர்ந்த மாணவியருக்கு மீதம் இருக்கும் ஆண்டுக்கான படிப்பிற்கு இந்த உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். இந்த புதுமை பெண் ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு புதிய வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா தமிழக அரசே கொடுத்துருக்காங்க. அதாவது https://www.pudumaipen.tn.government.in அப்படிங்கிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா தமிழக அரசோடது. மாணவியர் தாங்கள் உயர்கல்வி பயிலும் கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளரை கொண்டு இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய இயலும். அதாவது நீங்கள் கல்லூரியிலே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது போன்று மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்டங்கள், உதவித்தொகைகள் பற்றிய தகவல் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.